வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, ஜோதிட ஞானம் என்ற பகுதியிலே இன்று 24ஆம் நிலை வகுப்பு. இப்போ நாம ஒவ்வொரு கிரகங்களின் தன்மைகள், அவை மனிதனின் கருமையத்தில், மனிதனின் உடலில், மனிதனின் மனதில் எந்தெந்த அடிப்படையில் தொடர்பு கொள்கிறது என்பதை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஜோதிடத்திலே மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை இதுவரை நாம் அந்த 7 கோள்களை பற்றி சிந்தித்த அந்த சிந்தனையிலேயே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஸ்தூலமாக இருக்கக்கூடிய 7 கோள்களையும் நாம் விரிவாக சிந்தனை செய்து பார்த்து விட்டோம். இப்பொழுது நிழல் கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது, அதை பற்றிய ஒரு சிந்தனை இந்த வாரம் நிகழ்த்த இருக்கிறோம். பொதுவாக ஜோதிட உலகத்திலே ராகு கேது என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு பின் தான் இந்த ராகு கேது என்பது கணக்குக்கு எடுக்கப்பட்டது என்பது நாம் ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன. இப்போ இந்த ராகு கேது என்பதை பற்றிய விஞ்ஞான விளக்கம் இன்னும் ஒரு தெளிவாக இல்லாமல் இருக்கிறது. ஜோதிடத்தில் ராகு கேது பல ஆண்டுகளாக கூறப்பட்டிருந்தாலும் விஞ்ஞானம் ராகு கேது என்பதை எதற்காக ஆய்வு செய்கிறது என்று சொன்னால், இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பதை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் பொழுது மட்டும்தான் இவர்கள் இந்த ராகு கேது என்பதை சொல்லுகிறார்கள். அதையுமே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த சந்திரன் பூமியை சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும் பாதையில், அந்த சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஏற்படக்கூடிய வெட்டு புள்ளிகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெட்டு புள்ளிகள் ஒன்று அசெண்டிங் நோடு என்றும் இன்னொன்று டிசெண்டிங் நோடு என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் ராகு கேதுவாக சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் என்று இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக சொல்லுகிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் ராகு கேதுவை பற்றி சொல்லும் பொழுது, இந்த சூரியனுடைய மையத்தில் இருந்து அணுக்கள் இயக்கமற்று சுத்தவெளியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்கின்ற பாதை, ஒருபுறம் ராகு ஒருபுறம் கேது என்று சொல்லுகிறோம். இப்போ இவர்கள் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த ராகு கேது என்பது சந்திரனுடைய அந்த சுழல் வட்ட பாதையில் ஏற்படக்கூடிய வெட்டு புள்ளிகள் என்று சொல்லும்போது, அது இந்த பூமியை சுற்றி கொண்டு அந்த சுழற்சியில் ஏற்படக்கூடிய வெட்டு புள்ளிகள் என்று சொன்னால், பூமியின் இருபுறமும் ஏற்படக்கூடிய வெட்டு புள்ளிகளாக இருக்கிறது. இதுவும் நேர்கோடாகத்தான் இருக்கிறது, ஆனால் பூமியின் இருபுறமும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விஞ்ஞானம் அசெண்டிங் நோட், டிசெண்டிங் நோட் என்று சொல்லுவதால், இப்பொழுது இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் என்ன செய்கிறார்கள்? இதைத்தான் ராகு கேது என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். விஞ்ஞானம் சொல்வதை மறுக்க முடியாமல் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமது மகரிஷி அவர்கள் சொன்னது சூரியனின் மையத்திலிருந்து வரக்கூடியது என்று சொல்லுகிறார். நமது
வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானம் சார்ந்து பேசக்கூடிய பெரிய பேராசிரியர்களிடம் நான் இதை கேட்கும் பொழுது, விஞ்ஞானம் இவ்வாறு சொல்லிவிட்டது, அதனால மகரிஷி சொல்றத கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது நான் ஜோதிட ரீதியாக இந்த கோள்களினுடைய கோச்சார நிலைகள், இந்த கோள்களினுடைய சுழற்சி, இவற்றுடைய பெயர்ச்சி, இதில் வரக்கூடிய அந்த பலன்கள், இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, இதை சிந்தனையாக வைத்துக்கொண்டு நாம் இதை பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்பது நமது ஜோதிட சாஸ்திரத்துக்கு பொருந்தி வருவதாக என்னுடைய அறிவுக்கு படவில்லை. மகரிஷி சொன்ன அந்த சூரியனின் மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த இரு கோடுகள் என்பதுதான் சரியாக வருவதாக என்னுடைய அறிவுக்கு எட்டுகிறது. இப்ப என்னன்னா, ஜோதிடர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, ஜோதிடர்கள் மகரிஷியினுடைய தத்துவம் தெரிந்த ஜோதிடர்கள் இல்லை. விஞ்ஞானம் பொதுவாக இருக்கிறதுனால விஞ்ஞானம் சொல்றதை மறுக்கிறதுக்கும் இல்லை. நமக்கு தெரியாது ராகு கேது இந்த திசை வருது, இந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கணிதம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு பலன் சொல்லிக்கிறோம். இந்த ராகு கேதுவை பற்றி ஏதாவது இது எது அப்படின்னு கேட்டா இந்த விஞ்ஞானம் சொல்றதை சொல்லிட்டு போயிடும்னு சொல்லிடுறாங்க. இன்று இப்போ தவத்துல இருக்கும் பொழுது இந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்பது எதுவாக இருக்கும் என்று ஒரு சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். அந்த சிந்தனையில் எனக்கு தோன்றியது என்ன என்று சொன்னால், இந்த சந்திரன் சுற்றி வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்பது இந்த பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சுத்தவெளி என்ற இரு கோடுகள், அதைத்தான் இவர்கள் அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று சொல்லுவார்களோ என்று தோன்றுகிறது. மகரிஷியிடம் நாங்கள் கேட்டது உண்டு, சாமிஜி இப்ப சூரியனின் மையத்திலிருந்து இப்படி இரண்டு பாதைகள் செல்கிறதே, அதே போல பூமியின் மையத்திலும் இதே போல நெருக்கம் அதிகமாகி அங்கிருந்தும் அந்த ராகு கேது என்ற சுற்றவெளியின் பாதைகள் அது செல்ல வேண்டும் அல்லவா என்று கேட்டு இருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப அதைத்தான் இவர்கள் அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று இன்று எனக்கு தோன்றியது. ஆனால் அது நமது ஜோதிட கால்குலேஷனுக்கு அது சரியாக பொருந்துகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னொன்று, அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் அது எந்த அளவுக்கு பொருந்துகிறது என்று சொல்ல முடியவில்லை. விஞ்ஞானிகள் இப்பொழுது சந்திர கிரகணம் அந்த எந்த நாள் எந்த நேரத்தில் வரும் என்பதை அவர்கள் கணக்கிட்டு சொல்லுகிறார்களா என்று சில விஞ்ஞானம் சார்ந்தவர்களிடம் கேட்கும் பொழுது சில பேர் சொல்லுகிறார்கள், இவர்கள் பஞ்சாங்கத்தில் போடக்கூடிய அந்த நேரத்தையும் நாளையும் தான் இவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் போடுகிற அந்த நாள் தான் சரியாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்காரங்க கூட கால்குலேஷன்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி போடுகிறார்கள். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பதை அந்த நாள் எந்த நாள் என்பதை அவர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய நாளை எடுத்து அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய கால்குலேஷனுக்கு வேற நாள் வருது. ஆனால் அந்த நாளில் கிரகணம் வரமாட்டேங்குது. இந்த திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் கிரகணம் வருகிறது. இப்போ அதனாலதான் இப்போ நாம் ஜோதிடத்தில் திருக்கணிதத்தை நாம் நமது ஜோதிடத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். வாக்கிய கணிதம் அவ்வளவு சரியாக வராது, பிராக்டிக்கலா இல்லை என்று சொல்லுகிறோம். சரி, ஆக இப்ப நாம இந்த ராகு கேதுவை பற்றி பார்க்கக்கூடிய அந்த சிந்தனையிலே மகரிஷி சொன்ன அந்த ராகு கேது என்பதை இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொண்டால்தான் அது நமக்கு பலனுக்கு சரியா வருகிறது என்ற அடிப்படையில் மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையிலேயே நாம் செல்வோம். சரி, இப்ப ராகு கேது என்பது நிழல் கோள்கள். சரி,
இன்றைக்கு நாம் ராகுவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகு என்பது அசுப கிரகம் என்பதில் தான் வருகிறது. அசுப கிரகம் என்று சொல்லும் போது நாம் செவ்வாய், சனி இது ரெண்டை தான் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். சூரியன் கூட நடுநிலையாக இருக்கிறது. தேய்பிறை சந்திரன் அதை சொல்றோம். இப்போ அது கூட இந்த ராகு என்பதும் அசுப கிரகம் என்றுதான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த ராகு அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். இதுல பாருங்க, நம்ம போன வாரம் என்ன கோளை பற்றி பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான கோளை பற்றி சென்ற வாரம் சிந்தனை செய்தோம். என்ன? சனி. சனி என்பதனுடைய காரகத்துவத்தை சென்ற வாரம் பார்த்தோம். இந்த ராகு என்பது சனி என்ற கோளை போன்றது என்று ஒரு கருத்து இருக்கிறது. சனியை போன்று ராகு, அதே போல செவ்வாயை போன்று கேது. இந்த குணாதிசயங்களில் இவைகள் எல்லாம் பொருந்தி வருகிறது என்று ஒரு கணக்கீடு இருக்கிறது. அப்ப சனியினுடைய அந்த குணாதிசயங்கள் எல்லாமே இந்த ராகுவிடமும் இருக்கும். அதே போல செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் கேதுவிடம் இருக்கும் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த நமது கேபி சிஸ்டத்துல நம்ம அந்த ஜாதகத்தை கணிக்கும் போது நாம அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சரியான நேரத்தை கணக்கிடும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, அந்த ராகு சனி அப்படிங்கிறது, இந்த ராகு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குறுகிய நேரத்தில் ராகுவுக்கு பதிலாக சனி வந்தால் அதை எடுத்துக்கொள்கிறோம், கேதுவுக்கு பதிலாக செவ்வாய் வந்தாலும் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இது இரண்டும் ஒரே மாதிரியான ஒரு தன்மைகளை கொண்டது என்று சொல்லுகிறார்கள். நீங்க இதே போல அந்த திசை காலத்தையும் பார்த்தோம்னாலும் ஒன்னாதான் இருக்கும். சனி திசை 19 வருஷம், ராகு திசை பார்த்தீங்கன்னா 18 வருஷம். ரொம்ப ஒரே ஒரு வருஷம் தான் கம்மியா இருக்கும். அப்ப அந்த பெரிய திசையை கொண்டது இந்த சனி ராகு ரெண்டுமே ஒரே மாதிரியாக திசா காலமும் இருக்கும். அதே போல செவ்வாயும் கேதுவையும் பார்த்தீங்கன்னா, செவ்வாயினுடைய திசா காலம் 7 வருடம், கேதுவனுடைய திசா காலமும் 7 வருடம். அப்ப அதுவும் ஒன்னாதான் இருக்கும். சரி, அப்ப சனியினுடைய குணாதிசயங்கள் ராகுக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம ஏற்கனவே நம்ம இதை பத்தி பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? இந்த கர்மகாரகன் அந்த கர்ம வினையை கழிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது சனி என்று சொன்னோம் அல்லவா? அதே போல இந்த கர்மயத்தை தூய்மை செய்யக்கூடிய கர்மவினை கர்மகாரகன் அப்படிங்கிற வேலையை ராகுவும் செய்யும். சரி, இப்போ அந்த சனியினுடைய குணாதிசயங்கள் எல்லாமே இந்த ராகுல எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது பிரம்மாண்டமாக அந்த குணாதிசயங்கள் வெளிப்பட்டால் அது ராகுவாக இருக்கும், சாதாரணமாக வெளிப்பட்டால் அது சனியாக இருக்கும். அப்ப சனியில என்னென்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் ராகுவனுடைய அந்த காலகட்டத்தில் அதே செயல்கள் பிரம்மாண்டமாக நடக்கும் என்று பொதுப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நீங்க இப்ப உள்ள போய் அதனுடைய குணங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த சனியில வந்தது எல்லாமே இதுலயும் அப்படியே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி தெரியும். நாம இப்ப உள்ள போவோம். இப்ப நாம எடுத்தோடனே இந்த சனி, இந்த ராகு உடலில் எங்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். உடல்ல ஆரம்பிச்சு அடுத்து மனதுக்கு போய் கருமையத்துக்கு போறோம். அப்படிதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ உடல் அப்படின்னு சொன்னோம்னா, இது நுரையீரல். நுரையீரல் அப்படிங்கிறது இந்த ராகுவனுடைய காரகத்துவத்தை, ராகு என்பதின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? உடலில் சுவாசம் என்ற இயக்கம், அதுல ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தும் இந்த ராகு என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. இப்ப ராகுன்னா என்ன சொன்னோம்? பிரம்மாண்டம்னு சொன்னோம். பிரம்மாண்டம்னா பெரிதாக என்று எடுத்துக்கொள்ளலாம், அகண்ட என்று எடுத்துக்கொள்ளலாம், விரிவாக என்று எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே விரிஞ்சு அகண்டு பறந்து அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ராகுவில் வரும்.
நீங்க நம்ம நம்ம உறுப்புகள்ல பாருங்க. இப்ப சுருங்கி விரியக்கூடியது ஹார்ட், இருதயமும் சுருங்கி விரியும். ஆனால் நுரையீரலும் சுருங்கி விரியும். இப்போ எது நன்றாக அகலமாக அகண்டு சுருங்கி விரியக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரலாகத்தான் இருக்கும். நுரையீரல் தான் அந்த சுவாசம் வரும்போது நல்லா விரிஞ்சு சுருங்கக்கூடியது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு நன்றாக அகண்டு விரிந்து சுருங்கக்கூடிய உறுப்பு என்றால் அது நுரையீரல். அப்ப அதனால இந்த ராகு என்பதற்கு இந்த நுரையீரல் என்பதை நாம் ஒரு தொடர்புடையதாக பார்க்கிறோம். சரி. அப்ப இந்த நுரையீரலினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா என்ன வரும்? அலர்ஜி, உடலில் ஏற்படக்கூடிய தடிப்புகள், இது எல்லாமே ராகுவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. இப்போ அலர்ஜி அலர்ஜின்னு சொல்லும்போது இப்ப ஆஸ்மா அப்படின்னு சொன்னாலே அங்க அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான இந்த ஒவ்வாமை என்பதெல்லாமே இந்த ராகுவை சேர்ந்ததாக இருக்கிறது. சரி. இன்னொன்று விகாரம் என்று சொல்லலாம். விகாரம், பிரம்மாண்டம்னு சொல்றோம், விகாரம்னு சொல்றோம். இந்த ரெண்டு நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். இப்ப பிரம்மாண்டம், விகாரம் அப்படின்னா இப்ப ஒன்றை பெரிதுபடுத்தினால் பிரம்மாண்டமாகவும் தெரியலாம். ஆனால் சிலவற்றை பெரிதுபடுத்தும் போது விகாரமாகவும் தெரியும். ரெண்டுக்குமே இந்த ராகுதான் காரகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப இப்ப நீங்க அதாவது அந்த விரிவுபடுத்தும் போது அது விகாரமாக தெரியறதுக்கும் பிரம்மாண்டமா தெரியறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த ராகுவனுடைய தொடர்பு 8-12 6-8-12 இருந்துச்சுன்னா அது விகாரமா தெரியும். அதே 2-4 6-10 அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரம்மாண்டமா தெரியும். பிரம்மாண்டமா தெரியும். அப்ப அந்த மாதிரி நம்ம இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி. இப்போ 2 அதாவது இந்த இது 8 தொடர்பு வந்தால் அது விகாரமா இருக்கும். 10 தொடர்பு வந்துச்சுன்னா அது அகண்ட பிரம்மாண்டமா இருக்கும். இப்படி அப்ப நம்ம அதை அப்படிதான் பார்த்துக்கணும். ஆக பிரம்மாண்டம் என்பதும் இருக்கும், விகாரம் என்பதும் இதுக்குள்ளதான் இருக்கும். சரி. இப்போ இது விரிந்து இருக்கக்கூடியது என்பதனாலதான் இந்த ராகு என்பதை எப்படி நமக்கு படம் போட்டு காமிக்கிறாங்க? பாம்பினுடைய தலை என்று போடுவார். பாம்பினுடைய வால் என்பது எது? குறுகி போகக்கூடியது. அப்ப அது என்னவா இருக்கும்? கேது. அப்ப பாம்பினுடைய தலையும் மனிதனுடைய உடம்பும் இருக்கக்கூடியதாக இதை காட்டுவார்கள். அதே போல மனிதனுடைய தலையும் பாம்பினுடைய உடம்புமாக இருக்கக்கூடியது கேதுவுக்கு படத்துல போட்டு காட்டுவாங்க. அப்ப ராகு தலை அகண்டு அப்படிங்கிறதுனால அந்த தலை என்பதை இங்கு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி. இப்போ இந்த சனியினுடைய காரகத்துல நாம ஒண்ணு பார்த்தோம். என்னது? சனின்னா திருட்டு என்பதெல்லாம் சனின்னு பார்த்தோம். இந்த ராகு என்பது எப்படி திருட்டு? பிரம்மாண்டமான திருட்டு. அப்ப அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? கொள்ளை. கொள்ளையடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோமே. இந்த மாதிரி பெரிய பெரிய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு 6-8-12 தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்கள் இந்த மாதிரியான பெரிய கொள்ளையர்களாக இருப்பார்கள். சனி ரீதியாக இந்த வேலையை பண்ணா அவன் சின்ன சின்ன திருடு தான் பண்ணுவான். ராகுனுடைய ரீதியாக இந்த இது இருந்துச்சுன்னா பெரிய கொள்ளையர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்புறம் இந்த ராகு என்பது பொதுவாகவே இயற்கையாக இயல்பாக இருக்கிறத விட அதுக்கு ஆர்டிபிஷியலா இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ராகுல வரும். அதாவது இயல்பை விட மாறிய ஒரு நிலை அப்படின்னு. அப்ப இதுல எதெல்லாம் வருதுன்னு பாருங்க. இந்த பேய் பிசாசுகள்,
அமானிய சக்திகள், இந்த மாந்திரிகம், செய்வினை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராகுவனுடைய காரகத்துவத்துல வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இது பேய் பிசாசு இதெல்லாம் அமானுய சக்தி இதெல்லாம் இருக்குதா? இந்த மந்திரம், மாந்திரியம், செய்வினை இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா இது எல்லாமே அலை இயக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது இருக்கிறது. இப்ப இது எல்லாமே நம்ம இந்த ராகு அதனுடைய பாவ தொடர்புகள் அந்த லக்கினத்துல அது முக்கியமான அந்த 3ஆம் இடம் லக்கினம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது மனம் சார்ந்த இடம்னு சொல்றோம். அந்த 3 லக்கினமும் 3ஆம் பாவம் இதுல ராகு வந்து இந்த 8-12 தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவத்துல 8-12 இல்லாமல் 4-6-8 அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்க. 8 மட்டும் இருக்கு, 12 இல்லை. ஆனா 4-6-8 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அது என்ன ஆகும்னா அந்த சைக்காட்ரிக் பிரச்சனையா இருக்கும். ஆனா அது வெறும் 8-12 அப்படின்னு சொல்லி 3ஆம் பாவத்தை காட்டியது என்று சொன்னால், லக்கணத்தையும் காட்டியது என்று சொன்னால், அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையே இப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். இந்த அமானுஷ்ய சக்தி, பேய் பிசாசு இந்த மாதிரியானது எல்லாமே அங்க வந்துடும். அப்ப ராகு கெட்டு இருந்தால் இதெல்லாம் வரும். இதே ராகு வந்து 2-4-6-10 இருந்துச்சுன்னா அந்த மாந்திரீகம் இந்த மாதிரியான வேலைகளை செய்து பொருள் ஈட்டக்கூடியவராக இருப்பார். அப்ப இந்த ராகு என்பது கெட்டுவிடக் கூடாது. இந்த ராகு இப்ப மற்ற கிரகங்கள் இந்த 6-8-12 தொடர்பு கொள்ளும் போது என்னென்ன அந்த தீய விளைவுகள் வருகிறது என்று சொல்லுகிறோமோ, இங்கு அது மற்ற கிரகங்கள்ல இருக்கிறத விட இந்த ராகுல வந்துச்சுன்னா அது ரொம்ப விகாரமாகவும் ரொம்பவும் பிரம்மாண்டமாகவும் அந்த பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ராகு இந்த மாதிரியான ஒரு தொடர்பில் இருந்தால் ஏமாற்றி பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒன்று ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள் அல்லது ஏமாறுபவர்களாக இருப்பார்கள். ராகு வந்து 8-12 இப்படி தொடர்பு வந்துச்சுன்னா இவர்கள் ஏமாறுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே அந்த ராகு 8-10 வந்துருச்சுன்னு சொன்னா அது அந்த 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டா ஏமாற்றி பிழைக்கக்கூடியவரை பொழப்பையே அந்த ஏமாற்றி பிழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ராகு வந்து அது 8ஆம் பாவம் 8-10 தொடர்பு 10 தொடர்புல வந்துருச்சுன்னு சொன்னாலே அவங்களுடைய ப்ரொஃபஷனே எப்படி இருக்கும்? ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும், இந்த அரசியல்வாதிகள், மந்திரிகள் இவங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மனசுல தோன்றும் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்தா தான் அவங்க அங்க போய் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் இன்னைக்கு அரசியல்ல போறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம இன்னைக்கு போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாத்தையும் பெருசுபடுத்தி அதுல இப்ப இன்னைக்கு கிராபிக்ஸ் போட்டு என்னென்னமோ பண்றாங்க. இந்த மீடியால இன்னைக்கு போட்டோகிராஃபியில வந்து எதை வேணாலும் பண்ணி காமிச்சிடுற மாதிரி பண்ணிடுறாங்க. இயல்பை விட பெரிதாக்கி வித்தியாசமாக்கி எப்படி வேணாலும் காமிப்பாங்க. யாரோட வேணாலும் இணைச்சு போட்டோ போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இயல்பை விட மாறாக செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் யார் செய்வார்கள் என்று சொன்னால் இந்த ராகு 2-4-6-10 இந்த மாதிரி தொடர்புல இருக்கிறவங்க ராகு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனா இருந்து அவர் இந்த மாதிரியான ஒரு தொழிலுக்கு அவர் போவாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப இது விரியக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இப்ப பலூன்ல காத்த ஊதுனோம்னா அது எப்படி விரியுது,
அந்த மாதிரி தான் இந்த ராகு என்பதை நாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சரி. இன்னொன்னு, இப்போ இதுல நாம என்ன பார்த்தோம்? சந்திரன் தான் மனோகாரகன்னு பார்த்தோம். ஆனால் சந்திரன் ரீதியாக பிரச்சனை வரும்போது மனக்குழப்பம் மட்டும்தான் இருக்கும். அதுவே ராகு ரீதியாக வரும்பொழுது அது என்னாகும்? அந்த மனம் என்பதே அந்த எதன் அடிப்படையில் வந்துடும்? பிதற்றல், அந்த செய்வினை கோளாறு, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே இந்த ராகு ரீதியாக வந்துடும். ராகு வந்து 6, 8, 12 அப்படின்னு வந்துட்டுன்னு சொன்னா, இந்த ராகு வந்து ஒரு முக்கியமான இடங்களை பிடித்து 6, 8, 12 வந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பிரச்சனைகளாக தான் வருது. பெரிய பிரச்சனை. இது மன ரீதியாகவும் இப்படி இருக்கும். அதே போல வேறு நோய்கள் வந்தாலும் பெரிய நோய்கள்ல போய் சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இந்த ராகு வந்து எப்பயுமே ஒற்றைப்படையில் இருந்து விட்டால் மிக 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 நல்லது, நல்லது. அல்லது 2, 4, 6, 10 நிக்கணும். 8, 12 இல்லாத ராகுவாக இருக்க வேண்டும். ஒற்றைப்படை என்பது ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப சாலச் சிறந்ததாக இருக்கும் இருக்கும். சரி. அடுத்து இப்போ விஷம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த விஷம் சார்ந்த எல்லாமே இந்த ராகுவை அடிப்படையாக கொண்டது. இப்ப பாம்பினுடைய தலை என்று சொல்லிவிட்டோம். அப்ப அதனால இந்த விஷம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே, விஷம் சார்ந்த அந்த பாய்சன் சார்ந்த மருந்துகள், இது எல்லாமே வந்து எதுல வரும்னா, இந்த ராகுல தான் வரும். அதே போல இந்த ஃபுட் பாய்சன் ஆகுது பாருங்க, அதெல்லாம் யாருக்கு ஆகும்? சாதாரணமா சாப்பாடு அப்படின்னு சொன்னாலே, பொதுவா எந்த பாவத்து 6ஆம் பாவம் தான் சாப்பாடுன்னு சொல்லுவோம். 6ஆம் பாவம் சாப்பாடு, ஹோட்டல், அதாவது இயற்கையான சாப்பாடு முழுவதும் 5ஆம் பாவம். 6ஆம் பாவம் என்பது செயற்கையான சாப்பாடுன்னு சொல்லுவோம். ஹோட்டல் முழுவதும் 6ஆம் பாவத்துல சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவத்துக்கு ராகு வந்து 8, 12 வந்துச்சுன்னு சொன்னா, அவங்களுக்குலாம் அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஃபுட் பாய்சன் ஆகி, வாமிட் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அப்ப அந்த விஷம் சந்துக்கள் இது எல்லாமே இந்த ராகுவை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது. சரி. இதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, லக்கினம், 3ஆம் பாவம் இந்த 2மே ராகுவாக வந்து 8, 12 வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப பொதுவா என்ன பண்றோம்? இந்த 3ஆம் பாவத்தை மனம் மனம் ரீதியான பிரச்சனைக்கு 3ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்ப நம்ம சாப்பாடுங்கிறதுக்காக 6ஆம் பாவத்தை பார்த்தோம். அந்த 6ஆம் பாவமும் லக்கினமும் இதே மாதிரி இருந்தால், இப்ப லக்கினமும் ராகுவா இருந்து 3ஆம் பாவமும் ராகுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 8, 12 தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டீங்க. லக்கினம், 3ஆம் பாகம் 2ம் ராகுவாக இருந்து 8, 12 அப்படின்னு சொன்னா, இவர் எப்படி என்ன ஆவாரு? அது அந்த ராகு புத்தியோ, ராகு அந்தரமோ இது நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் இவர் விஷம் குடிச்சு செத்து போயிருவாரு. அந்த பீரியட்ல. இது மாதிரி ஜாதகமெல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும். அப்படியெல்லாம் பொதுவா வராது. பொதுவா வராது. நானும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு 700, 800 ஜாதகம் நம்ம இந்த சிஸ்டத்திலே போட்டு பார்த்துட்டேன். போட்டு பார்த்துட்டேன். ஆனால் இந்த தனியாக 12 வர்றது, தனியாக 8, 12 மட்டும் வரக்கூடிய ஜாதகங்கள் என்பது ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படி வர்ற ஜாதகத்தினுடைய அவங்களுடைய அந்த பிரச்சனைகளை கேட்டோம்னா, கேட்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். அதன் பிறகு நடக்கக்கூடிய விளைவுகளும் அது மாரி பெரிய விளைவுகளாக இருக்கும். அப்ப இந்த வெறும் 8, 12 அப்படிங்கிறது மற்ற கோள்களில் வருவதை விட ராகுவாக வந்து 8, 12 வர்றதுங்கிறது ரொம்ப 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 பெரிய பிரச்சனைகளாக நமக்கு வருகிறது என்பதை நாம பார்த்துக் கொள்ளலாம். ஆனா இப்ப இதே ராகு லக்கினத்துல இருந்துட்டு 3ஆம் பாவத்துக்கு லக்கினத்துக்குமே 1, 3 1, 5, 9, 3, 7, 11 இப்போ ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு சாதாரணமான விஷயமா இருந்தா கூட குடிச்சா கூட என்ன பண்ணாரு? அவரு சாக மாட்டாரு. அவர் பொழைச்சுக்குவாரு. எப்படியா பொழைச்சுக்குவாரு. ஆனா இது 8, 12 இருந்தா தான் பிரச்சனை. பிரச்சனை. இதே வேற நான் 2, 4, 6 அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா, 6, 8ன்னு இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் பொழைச்சுக்குவாரு. ஆனா தீவிர சிகிச்சையின் கீழ பொழைச்சுக்குவாரு.
இப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து இந்த ராகுவை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ராகுவனுடைய காரகத்துவம் பாருங்க. அதாவது நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது கெடுதலான பலன்கள்னா ரொம்ப விகாரமான மோசமான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். இப்ப நம்ம சனியை கண்டுதான் ரொம்ப பயந்தோம். இப்ப ராகுனுடைய அந்த குணாதிசயங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமா இருக்கிற மாதிரி தான் மனசுக்கு தோன்றும் தோன்றும். ஆனா இப்ப இது எல்லாத்தையும் கண்டு இப்படி எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ராகு வந்து சுத்தவெளிக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய கருமையம் மிக 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 மோசமான கருமையமாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி இந்த ராகு வந்து 6, 8, 12 வந்து தொடர்பு வருமே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி வராது. அதனால பயப்பட வேண்டாம். நம்ம இப்ப வந்து தெரிந்து கொள்வதற்காக இது எல்லாத்தையும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதே போல அந்த இயல்புக்கு மாறானதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சில பேர் சாமி வந்து ஆடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த ராகு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். இது எல்லாமே இப்படி இந்த அந்த ராகு அந்த 3ஆம் பாவம் இதெல்லாம் வந்து ராகுவோட தொடர்புல வந்துச்சுன்னா இந்த சாமி வந்து ஆடுறது இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்கும். இன்னொன்னு இந்த போதைப் பொருட்கள் முழுவதுமே இந்த ராகுவை சேர்ந்தது. இந்த ராகு ஒற்றைப்படையாக இருந்தால் அவரு போதைக்கு அடிமையாக மாட்டார். அப்படி பார்த்தோன்னே சொல்லிவிடலாம். உள்ள ராகு எந்த அதுவும் முக்கியமான இடங்களுக்கு இப்ப லக்கினத்துல இப்ப ராகு வந்து அவர் ஒற்றைப்படை தொடர்புடைய இருந்தால் அவரு போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டார். அப்ப இதுல 6, 8 அப்படின்னு தொடர்பு வந்துச்சுன்னு சொன்னா அந்த பழக்கம் இவருக்கு இருக்கும். அது எத்தனை பாவத்துக்கு வந்திருக்கு, எப்படி அதனுடைய தொடர்புகள் இருக்குங்கிறத பொறுத்து அதுல எந்த அளவுல இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம். ஆனா அது 6, 8, 12ஆக வந்துருச்சுன்னு சொன்னோம்னா இப்ப விஷம் குடித்து இறந்தார் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது இந்த போதை அப்படிங்கிறதும் மரணத்துக்கு கொண்டு போற அளவுக்கு போயிடும் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா. அப்ப இது பாருங்க இயல்பிலிருந்து மாற்றக்கூடிய வேலையை இது செய்கிறது. அதனால இந்த போதைப் பொருட்கள் முழுவதுமே ராகுவை சேர்ந்ததாக இருக்கிறது. அப்புறம் இந்த தலைமறைவாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே இந்த ராகுவினாலதான் நடக்கும். ராகுவினால தலைமறைவாக வாழ்றது. தலைமறைவாக வாழ்றது அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது பெரிய கொள்ளையை பண்ணிட்டு, ஏதாவது ஒரு பெரிய கொலையை பண்ணிட்டு மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தலைமறைவாக வாழ்றது. அதே போல ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு தலைமறைவாக வாழ்றது. பிசினஸ் க்ளோஸ் ரொம்ப போண்டி ஆயிடுச்சு தலைமறைவாக இந்த மாதிரி தலைமறைவாக வாழ்றது எல்லாமே இந்த ராகு வந்து நெகட்டிவான தொடர்புகளை இருக்கக்கூடியதுல அப்படி வரும். அதே வந்து அந்த ராகு வந்து ஒரு 12ஆம் பாவம் அப்படின்லாம் வந்து 2 நாள் 6, 10 இல்லை 3, 7, 11 இப்படி தொடர்பு இல்லை, நல்ல தொடர்பு 8, 12 எல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா அவரும் தலைமறைவாக இருப்பார். எப்படின்னா தலைமறைவுன்னா வெளிநாட்டுல போய் அவர் வேலை பார்த்து வெளிநாட்டிலேயே அவர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கார், அதுவும் தலைமறைவு தான். இதைத்தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் வந்து பரதேச வாசம் என்று சொல்வார்கள். பரதேச வாசம்ங்கிறது 12ஆம் பாவம் சொல்லுவாங்க. இந்த 12ஆம் பாவத்துக்கு ராகு வந்து அது 2 நாள் 6, 10 தொடர்பு இருந்துச்சுன்னா இவருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல வேலையில நல்ல வருமானம் கிடைக்கும், அவரு அது தொழிலுக்காக வெளிநாட்டுல இருப்பார். அதே வந்து 12ஆம் பாவத்துல வந்து 1, 5, 9, 3, 7 இப்படி இருந்துச்சு, 3 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 1, 3, 7, 9 இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா வெளிநாடுக்கு போவாரு, சுத்தி பார்ப்பாரு, அனுபவிப்பாரு, வந்துருவார். அப்புறம் அப்படி இருக்கும். அப்ப வெளிநாடுக்கு போறது அப்படிங்கிறதும் தலைமறைவாக வாழ்தல் என்ற அடிப்படையில தான் இருக்கும். அப்ப இது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கணும். அது கெட்டு போயிருந்துச்சுன்னு சொன்னா இங்கேயே தலைமறைவாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இப்படி பார்த்தோம்னா இங்க தலைமறைவாக இருக்கிறதும் ஒண்ணுதான். தலைமறைவாக இல்லாம மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாருன்னா அது ஜெயிலுக்கு போறதும் தலைமறைவு தான். அப்ப இந்த சிறைச்சாலை ஜெயிலுக்கு போறது இது எல்லாமே இந்த ராகுவினுடைய இதுல தான் இருக்கும். 12ஆம் பாவத்துல ராகு இருந்து 8, 12 வந்துருச்சுன்னு சொன்னா அவரே ஜெயிலுக்கு போவார். இந்த ஜெயிலுக்கு போறதுலயும் இந்த ராகு 12ஆம் பாவத்துல இருந்து 1, 3, 7, 11 இது மாதிரி நல்ல தொடர்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் என்ன பண்ணார், சுதந்திர போராட்டத்துக்காக போராடி அதுக்கு ஜெயிலுக்கு போவார். இதே 6, 8, 12 அப்படின்னு சொன்னா இவரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போவார். ஜெயிலுக்கு போறதுலயே அதையும் 2ஆ பார்க்கணும்.
ராகு தான் அது காரணமாக இருக்கும். அப்ப பாருங்க, ராகு ஒற்றைப்படையாக இருந்தால் அப்ப அது நன்மையான வகையில் அதே இதை செய்யும், இல்லாட்டி இது தீமையான வகையில் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப தலைமறைவான வாழ்க்கை. இன்னொன்னு, இந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இந்த ராகுவுக்கும் உண்டு. ஏற்கனவே சனிக்கும் இதை சொல்லியிருப்போம், இதுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் சனி ஒரு இருட்டு கிரகம். அப்ப அங்க ஒளி என்பது இல்லை. அப்ப அது அந்த மலட்டுத்தன்மை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல இந்த ராகுவுக்கும் மலட்டுத்தன்மை என்பதற்கான ஒரு நிலை இருக்கிறது. இதே போல இந்த மரபை மீறுகிறது அப்படின்னு சொன்னதெல்லாம் ராகுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஓரின சேர்க்கை இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இதெல்லாம் நிறைய இருக்கு. இந்த ஓரின சேர்க்கை, கூட்டுக்கலவி, இந்த மாதிரியான இதெல்லாம் யாரு ஈடுபடுவாங்கன்னா, இந்த ராகு அந்த மோசமான தொடர்பில் இருந்தால் அவர்கள் இந்த மாதிரியான மரபு மீறிய சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மரபு அப்படின்னு சொல்றோமே, மரபு இயல்பு இயற்கையோடு ஒத்தது, இதை எல்லாத்தையும் நம்ம எதில் பார்க்கணும் அப்படின்னா 9ஆம் பாவம் தான் பார்க்கணும். 9ஆம் பாவத்தை தான் பார்ப்போம். அந்த 9ஆம் பாவத்தில் அந்த ராகு 4-8 தொடர்பு இருந்துச்சுன்னா மரபு மீறிய இந்த மாதிரியான ஒரு சேர்க்கையில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ இந்த வெளிநாடு என்பதற்கும் நம்ம என்ன சொன்னோம்? ராகு தான் சொன்னோம். வெளிநாடுக்கு போவாரா சொல்லுவாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. வெளிநாடுக்கு போறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது வேலைக்கு வெளிநாடுக்கு போறதா, இல்ல ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போறதுக்கே வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சாதாரண வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னோம்னா ராகு அது 9ஆம் பாவம் 12ஆம் பாவம், இதுல ராகு அது 3, 9, 11 இருந்துச்சுன்னா இவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த ராகு 2, 4, 6, 10 இருந்துச்சுன்னா வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லலாம். அப்ப வெளிநாடு என்பது ஒன்று. இப்போ இந்த ராகு வெளிநாடுன்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த மரபுக்கு மீறியதுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த ராகு 5ஆம் பாவத்துக்கோ 7ஆம் பாவத்துக்கோ இல்லை 1, 5, 7 இதுக்கெல்லாம் உப அதிபதியாக வந்திருக்குன்னு வச்சுப்போம். வந்திருக்கு, ரொம்ப சாதகமாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்ப என்ன ஆகும்? வேற்று மதத்தினுடைய தொடர்பு இருக்கும். 7ஆம் பாவத்தில் ராகு வந்துருச்சு, அது நல்ல தொடர்புல இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா திருமணம் நடக்கும், வேறு மதத்தில் நடக்கும் அல்லது வேறு ஜாதியில் நடக்கும். அப்ப மரபை மீறும். 5ஆம் பாவத்துல ராகு அது நின்ற நட்சத்திரம் இதெல்லாம் சுக்கிரன் அதுல 3, 5, 7, 11 இப்படின்னு தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அவர் வேறு ஜாதியில தான் காதலிப்பார். அப்ப இந்த 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் ராகுவாக அல்லது கேதுவாக இதுகளை வந்துருச்சுன்னு சொன்னாலே இந்த வேறு ஜாதி மதம் அப்படிங்கிறது அதிகமா வரக்கூடியது பார்க்கிறோம். இப்ப வரக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பார்க்கும்போது இந்த 7ஆம் பாவத்துல இந்த ராகு கேது தொடர்பு ஏதாவது ஒரு வகையில வந்துருது. வர்றதுனாலதான் இந்த லவ் மேரேஜ் நிறைய நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால கணிக்க முடியுது. அப்ப மரபு மீறல் என்பது இந்த வேறு மதம் வேறு ஜாதிங்கிறதும் அதாவது மரபு மீறலாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம பொதுவா பார்த்தோம்னா மனிதன் எடுத்துட்டோம்னா இங்க ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது. இது பிராக்டிக்கலா நம்மளுடைய அனுபவ ரீதியாக நம்ம பலன்களை எடுத்து பார்க்கக்கூடியதில்லை, நம்ம சொல்லக்கூடியதுனால இந்த ராகு கேது சம்பந்தப்பட்டால் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் ரெண்டுலையும் பட்டா அவர் வேறு ஜாதியில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். 7ஆம் பாவம்னா அது அரேஞ்சு மேரேஜாவே இருக்கும், வேறு ஜாதியில இருக்கும், வேறு மதமாகவும் இருக்கும். அது வேறு மதமா ஜாதியாங்கிறது அது அந்த தொடர்புகளுடைய வீரியத்தை பொறுத்து இருக்கிறது. சரி, அப்ப மரபு மீறக்கூடிய அந்த மதம் மாறுறதும் இதுலதான் நடக்குது. சரி, அடுத்து இப்போ கொள்ளை அப்படின்னு சொன்னோம், பெரிய திருட்டுன்னு சொன்னோம். இந்த பெரிய திருட்டு அப்படிங்கும் போது இந்த ஆள் கடத்தல் அப்படின்னு சொல்றாங்க, இது எல்லாமே ராகுல தான் வரும். இப்ப ஒரு ஆள் கடத்தி கொண்டு வச்சுட்டு சாதாரணமா ஒரு 500 ரூபா கொடுன்னு யாராவது கேட்பானா? கேட்க மாட்டான். ஒரு 500 ரூபாய்க்கெல்லாம் ஆளை கடத்திட்டு போவானா? கேட்க மாட்டான்.
கடைசி கொண்டு வச்சுட்டு என்ன பண்ணுவான்? 50 லட்சத்தை கொண்டு வா, 1 கோடியை கொண்டு வா, பிரம்மாண்டமா பெரிய அமௌண்ட் தான் கேட்பான். அப்ப இந்த ஆள் கடத்தல் என்பது இந்த ராகு 6, 8, 12 இப்படி தொடர்புல இருக்கிறவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்வான், ஆள் கடத்தல். இதே போல இந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன சொல்றோம்? சனின்னு சொன்னோம். சனிக்கு மரணம் அப்படிங்கிறத நம்ம சொன்ன காரகத்துவம். இப்ப ராகு அந்த மரணத்தையே இன்னும் பிரம்மாண்டமான்னு சொன்னோம்னா எப்படி பண்ற? அது என்னது? மரணத்துல போய் மரணம்னா மரணம் தானே, மரணத்துல எப்படி பிரம்மாண்டமான மரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ இது எப்ப நடக்கும் அப்படின்னீங்கன்னா, கூட்டு மரணங்கள். இப்போ ஒரு பஸ்ல போய் பஸ்ஸுக்கு 40 பேர் இறந்துட்டாங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட், பிளைன் ஆக்சிடென்ட், 500 பேர் இறந்தாங்க, இப்படி எல்லாம் வருது இல்லையா? சுனாமி வந்ததுல எவ்வளவு பேர் மொத்தமா இருந்தாங்க. இது எல்லாமே இந்த ராகு என்பதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். பொதுவாக குருவும் அந்த ராகுவும் இணையும் போது இந்த மாதிரியான மரணங்கள்லாம் நடக்கும் என்று சொல்லுவார்கள். நீங்க அந்த கொரோனா வந்த சமயத்தில் கேதுவும் அந்த குருவும் சனியும் மூணும் இணைந்தது, மூணும் இணைந்தது. அப்ப அது மொத்த மொத்தமா அப்படி எப்படி மொத்தமா சாவு அந்த மரணம் வரல. ஆனா நிறைய மரணம் வந்துச்சு, தனித்தனியா வந்துச்சு, தனித்தனியா வந்துச்சு. ஆனால் அந்த சுனாமி வந்த சமயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ராகு குரு எப்படியாவது அங்க இணைப்பு இருந்திருக்கும் கோச்சார ரீதியாக. அப்படி வரும்போது இந்த மாதிரியான அந்த கூட்டு மரணங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் இந்த ராகுவை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, இந்த நோய் அப்படிங்கிறதுல இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே இங்க வந்தோடனே சொல்றேன்னு சொன்னேன். நோய் அப்படிங்கிறதுல இப்ப சாதாரணமா நோயின்னு சொல்றோம். இந்த நோயிலேயே பிரம்மாண்டமான நோயின்னு பெருசா விரிஞ்சு பரவக்கூடிய ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நோய் அப்படின்னு சொன்னா எதை சொல்றோம்? புற்றுநோய் தான் அப்படி வருது. அப்ப புற்றுநோய் என்பது இந்த ராகு என்பதை சார்ந்ததாக இருக்கிறது. இன்னும் இதை கொஞ்சம் தெளிவா பார்க்கணும்னா, ஒரு உறுப்பில் புற்றுநோய் வருகிறது அப்படிங்கிறது இந்த ராகுவை அடிப்படையாக கொண்டு இருக்கும். இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம் இதுல ராகு இது போல 6, 8, 12 தொடர்பு இப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நோயில இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு. அப்ப அது என்னன்னா, அந்த ஸ்ப்ரெட் ஆகுது பாத்தீங்களா? ஒவ்வொரு ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படி பரவி அகண்டு விரிஞ்சு போகுது பாத்தீங்களா? அதனால புற்றுநோய் உறுப்புகளில் வர்றது அப்படின்னா, இந்த ராகு கெட்டு இருந்தால் இது இந்த உறுப்புகளில் வரக்கூடிய புற்றுநோயாக அதில் நம்ம பார்க்க வேண்டும். அதே கேது அது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அது என்ன ஆகும்னா, இப்படி உறுப்புகள்ல அப்படி பரவாது. அது எப்படி இருக்கும்னா, அது போன் மேரோக்குள்ள போய் பிளட் கேன்சர் மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் பாருங்க, கேதுல இந்த பிரச்சனை இருக்கும். அது இந்த 4ஆம் பாவம் ராகுவாக இருந்து 8, 12 இருந்துச்சுன்னா, அது உறுதியா கேன்சர்ன்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த 4ஆம் பாவத்தை பத்தி நம்ம ஒண்ணு பார்த்துருக்கோம். 4ஆம் பாவம் சுக்கிரனாக இருந்து 4, 8, 12 அப்படின்னு இருந்தால், 4, 6, 8 அப்படின்னு இருந்தால் கண்டிப்பா அவர் சுகர் பேஷண்ட்னு சொல்லியிருக்கோம். அதுபோல இந்த 4ஆம் பாவம் ராகுவாக இருந்து 8, 12ன்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒரு உறுப்பில் அவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம இதில் தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்னும் இந்த ராகு என்பதற்கு அடுத்த காரகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது யாரை குறிக்கிறது? நம்ம ஒவ்வொன்றுக்கும் அதாவது ஆத்மகாரகன், மனோகாரகன், தந்தைக்கு உரியவன், தாய்க்கு அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுபோல இது ராகு யாரை குறிக்கும் என்று சொன்னால், தந்தையினுடைய மூதாதையர்கள், தந்தை வழி வரக்கூடிய தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டியோட அப்பா அம்மா. அப்ப அந்த ஏன்சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? தந்தை வழியில வந்தவங்க எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ராகுவாக இருக்கிறது. தாய் வழியில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அந்த பரம்பரை அது எதை கேதுவுல பாத்தீங்கன்னா, தாய் வழியாக வந்தது எல்லாமே கேதுவுல வந்துடும். அப்ப தந்தை வழி வந்தது. அப்ப தந்தை வழி இந்த ராகு வழியாக தந்தை வழியாக வரும்போது அங்க 2 வரும். என்ன வரும்? பூர்வீக சொத்து இந்த ராகு வழியா வரும். தந்தை வழி மூதாதையர்களிடமிருந்து பூர்வீக சொத்து வரும் வரும். அது எப்போ வரும்? அது 2, 4, 6
அப்படின்னு இருந்தால் 6-10, 2 நாள் 6-10 அப்படி இருந்தா அந்த பூர்வீக சொத்து வரும். அதே சமயத்துல மரபு சார்ந்த நோய்களும் வரும். இந்த இடத்துலதான் ஒரு ஜோதிடம் ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லுது பாருங்க. இப்போ இந்த ராகு மூதாதையர்கிட்ட வரக்கூடியதை காமிக்குது. அது இரட்டைப்படையாக இருந்தால் பூர்வீக சொத்து வரும். அதுல 6-8 சேர்ந்துருச்சுன்னு சொன்னா மரபு பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய நோயும் வரும். இப்ப இது ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகு அங்க பூர்வீகத்திலிருந்து சொத்து எதுவும் வராது, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய நோய்களும் வராது, அந்த ஹெரிடிட்டி நோயும் வராது அப்படிங்கிறது. அப்ப இப்ப பாருங்க, அந்த பூர்வீகத்திலிருந்து அந்த சொத்தை நம்ம வாங்கினோம்னா அது கர்மவினையாக வருகிறது என்பதை இதுல நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்ப அந்த சொத்து வந்துச்சுன்னா நோயும் வரும், சொத்து வரல ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா சொத்தும் வரல நோயும் வரல. அப்ப அங்க கர்மவினை வரல அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்ப இந்த அதுவும் இந்த பூர்வீகத்தை பார்க்கும்போது நம்ம 9ஆம் பாவம் பார்க்கணும். 9ஆம் பாவத்துல ராகு 6-8-12 இருந்துச்சுன்னா அங்கு மரபு சார்ந்த நோய்கள் வரும், சொத்து வராது. சொத்து வராம நோய் வர்றது இருக்குது பாருங்க. நீங்க இப்ப எப்படின்னா சொத்தும் நோய் வர்றதுங்கிறதுக்கு வேற பாவம் 4-6-8-12. அந்த 4-6 வந்துச்சுன்னா சொத்தும் சேர்ந்து வரும், நோயும் வரும். இப்ப வெறும் 6-8-12 இருந்துச்சுன்னா சொத்து வராமையே நோய் வரும். அதே சமயத்துல வெறும் 4-6, 2-4-6-10 அப்படின்னு இருந்துச்சுங்கன்னா அங்கிருந்து சொத்து வரும், நோய் ரொம்ப சும்மா சாதாரணமாக வரக்கூடிய நோய்கள் மட்டும் வருமே தவிர பெரிய நோய்கள் வராது. அப்ப ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொன்றும் அந்த பாவ தொடர்புகளை வைத்துத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், அதாவது 1, 3, 7, 11ங்கிறது ஒரு குரூப், இது ரொம்ப சேஃபஸ்ட் இடம். அதே போல 5, 9ங்கிறது ஒரு ஒரு சோம்பேறியா அப்படி நிதானமா எந்த பிரச்சனை இல்லாம அமைதியா உட்கார்ந்துக்கிற இடம். 2-4-6-10ங்கிறது பொருளாதார ரீதியாக வரும், கொஞ்சம் கொஞ்சம் சிரமமும் இருக்கும். 8-12 இருக்கே, 8-12 தான் நம்மளை ஆட்டி படைக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல நீங்க போட்ட உடனே 12 பாவத்திலையும் அதே போல 9 கோள்லையும் அதனுடைய தொடர்பு 8-12. இப்ப நம்ம இந்த சாஃப்ட்வேரை நம்ம வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 8-12ங்கிறத மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அது ரெட்டிங்ல காமிப்பாங்க, மற்றெல்லாம் பிளாக்ல இருக்கும். சாஃப்ட்வேரே அப்படி தயாரிப்பாங்க. 8-12 வந்துச்சுன்னா அது ரெட்டில் காமிக்கும். அப்ப அந்த கடைசி அந்த தொடர்புகள்ல ரெட்டு சிகப்பு கலரே வரலன்னு வச்சுங்க, நல்ல ஜாதகம். ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்துடலாம் 8-12 காணோம், அப்ப ஒரு நல்ல ஜாதகம்னு சொல்லலாம். இப்ப இதுல 8-12 வரக்கூடிய ஜாதகங்கள் நான் ரொம்ப ரேரா தான் பார்க்கிறேன். ஆனால் நான் இப்ப அதிகமாக எந்த ஜாதகத்தை பார்க்க, இது இப்ப வரக்கூடிய இளைஞர்கள் ஜாதகத்தை பார்த்தா 8 மட்டும் நிறைய இடத்துல இருக்கு. எங்க பார்த்தாலும் 8 அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களை நிறைய பார்க்கிறோம். இது 8 மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனைகளோடய வாழ்ந்து கொண்டே இருப்பார். 8-12 இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் அவருக்கு அது என்ன ஆயிரும், அது முடிவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா 8 நிறைய இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் இந்த 8 நிறைய வருது, ஏன் இந்த 8 நிறைய வருது நான் பல தடவை சொல்லிட்டோம், திரும்பவும் அதை ஞாபகப்படுத்திங்க. நீங்கள் 8க்கு 8 எதனுடைய பரிணாம பாவம், 6னுடைய பரிணாம பாவம் 8. அப்ப 6ஆம் பாவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் குழந்தைகளுக்கு 8 நிறைய வரும். 6ஆம் பாவமாக வாழ்றதுன்னா என்ன, சுயநலமா வாழ்றது, கடும் பற்றோட வாழ்றது, காசு பணத்தை அப்படியே சேர்த்து 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 வைக்கிறது, நம்ம சந்ததிக்கு தேவைக்கு மேல சேர்க்கிறது. அப்ப இந்த மாதிரி ரொம்ப சுயநலத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு 8 நிறைய வரும். ஏன்னு சொன்னா அவங்க 7ஆம் பாவம் சமுதாயம்ங்கிறதையே பார்க்கல, ரொம்ப சுயநலமாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்ப அந்த இது இந்த 4 ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது அந்த நோயும் சேர்ந்து வரும் என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். இதே போல இந்த அகண்ட பாத்திரம் என்று சொல்றோம் பாருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
இந்த உருளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அகண்ட பாத்திரமா இருக்கும். அந்த மாதிரியான அந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து ராகுவை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அகண்டது எல்லாமே அப்படிதாங்க. எல்லாமே இந்த ராகுவை சேர்ந்ததாக இருக்கிறது. இப்ப 4ஆம் பாவம் என்பது வீடுன்னு சொல்றோம். வீட்டுக்கு 4ஆம் பாவம் தான் பார்க்குறோம். இப்ப 4ஆம் பாவத்துக்கு ராகு வந்து அது நல்ல தொடர்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவரு பிளாட்டே எப்படி இருக்கும்னா, முன்னாடி அகண்ட பிளாட்டா இருக்கும். ஆ இப்ப அந்த ராகு கேது வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன ஆயிரும்னா, 20 அடி முன்னாடி இருக்கும். உள்ள 80 அடி இருக்கும் நீளம். ஆனா, இதே ராகு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், 4ஆம் பாவத்துல, அவருக்கு எப்படி இருக்கும்? முன்னாடி ஆ 50 அடி இருக்கும். உள்ளுக்குள்ள 40 அடி இருக்கும். இப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? 40க்கு 60ன்னு சொல்லுவோம். 40 முன்னாடி, உள்ள 60ன்னு சொல்றோம். இதே ராகு வந்துருச்சுன்னு சொன்னா 60க்கு உள்ள 40. இப்படி முன்னாடி அகன்று இருக்கக்கூடிய ஒரு விசாலமாக இருக்கக்கூடிய இதெல்லாமே இங்க வரும். இப்ப 4ஆம் பாவம் வந்து ராகுவாக இருந்து அதுல நல்ல ஒற்றைப்படை தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல விசாலமா அவரு அந்த வீட்டை கட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப இந்த அகண்ட பாத்திரம், அகண்ட அகண்ட இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ராகுவை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. ஆக இப்ப இப்ப இன்னைக்கு இப்ப இந்த ராகுவனுடைய காரகத்துவங்களை தான் பார்த்தோம். ஆனா இப்ப எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, என்னது ராகு ரொம்ப மோசமான கிரகமா இருக்கும் போல் இருக்கே, சனியோட மோசமா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா நிறைய நெகட்டிவா நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ராகு ஒற்றைப்படையாக இருந்தால் இதுல இப்ப நம்ம சொன்ன இந்த இதுகள்ல எதுவுமே நமக்கு வராது, நடக்காது. அது நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது இறைநிலை அல்லவா. அப்ப இப்ப சனி கொடுக்கக்கூடியதை பிரம்மாண்டமாக பெரிதிபடித்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது ராகுவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இப்ப கோச்சாரத்துல இப்ப சனி வந்து மார்ச் 15ஆம் தேதி எங்க போகுது, ராகுவுக்கு உள்ளாக பயணிக்க போகிறது. ராகுவோட இணைந்து போகுது. அப்ப அப்படி இணையும் போது இப்ப பாருங்க, சனி ஏற்கனவே எல்லாருக்கும் தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்ப அது ராகுவோட சேர்ந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப பாருங்க, அது 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 அந்த 13 டிகிரிக்கு உள்ள என்டர் ஆகும் போதே கலிபோர்னியால தீ வந்தது. இவ்வளவு பெரிய தீ இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா? காட்டு தீ பார்த்துருக்குறோம். ஆனா காட்டு தீ இவ்வளவு ஊரையே பெரிய பெரிய பங்களாவே அழிச்ச அதை இப்பதான் பார்த்துருக்குறோம். பிரம்மாண்டமான தீ பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். அப்ப இது எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இப்ப மார்ச் 15ஆம் தேதி ரொம்ப நெருங்கி வரக்கூடிய காலமா இருக்கிறது. இப்ப என்ன ஆகும்? இப்ப ஒரு ஒரு சண்டை வந்தாலும் பிரம்மாண்டமா வரும், பிரச்சனை வந்தாலும் பிரம்மாண்டமா வரும். இப்ப பாருங்க, உலகம் முழுவதும் பெரிய பிரம்மாண்டமான பிரச்சனைகளை எல்லாத்தையும் பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. எது என்ன பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியலங்கிற மாதிரி இருக்கு. இதுல மார்ச் 15ஆம் தேதி அந்த சூரியனும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இந்த ராகு சனி சூரியன் சேர்க்கை வரும்போது அரசு, அரசியல், அரசு சார்ந்த அரசாங்க அதிகாரிகள் இதுல யாரெல்லாம் தப்பு பண்ணி ஊழல் பண்ணி பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்களோ மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு தண்டனையே வரமாட்டேங்குது, இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்களான்னு நொந்துகிட்டே இருந்தாங்க அல்லவா. இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவும் சனியும் சூரியனும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் பெரிய அடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்வோம். ஆக சனி கொடுக்கக்கூடியதை பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடியது ராகு. அதே போல சனி நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யும். அதே ராகு நல்லது செஞ்சுச்சுன்னு வச்சுங்க, உலக அளவுல நல்லது செய்யும். உலக அளவுல அது நல்லதா செஞ்சுன்னா உலக அளவுல செய்யும். கெட்டது செஞ்சாலும் விரிவா செய்யும், நல்லது செஞ்சாலும் விரிவாக செய்யும் என்பதை நம்ம இந்த ராகுவை வைத்து தெரிஞ்சு. அதனால ராகுவை கண்டு பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இப்போ எனக்கு சிம்ம லக்கினம் 2ஆம் இடத்துல ராகு. நிறைய பேர் சொல்லுவாங்க 2ல ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. 2ல ராகுன்னு நான் வாக்குல ராகு சொல்லுவாங்களே, வாக்குல சனி அப்படிம்பாங்களே, வாக்குல ராகு. அப்ப 2ஆம் இடத்து ராகு நல்லது இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க சொல்லுவாங்க. ஆனால்
எனக்கு ராகு திசை கரெக்டாக வந்தது. கரெக்டாக எப்போ வந்தது ராகு திசை அப்படின்னு சொன்னீங்கன்னா, 36 38 வயசுல ராகு திசை வந்தது. அப்போ ஆரம்பிச்சு 18 வருஷம் இருந்தது. இந்த ராகு திசை எப்போ ஸ்டார்ட் ஆனதோ அப்போ நான் பேராசிரியர் ஆகிறேன். இப்போ நான் 38 40 வயசுல அப்போதான் எனக்கு பேராசிரியர் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 18 வருஷம் ராகு நடந்தது. இப்போ இதுல நம்ம ஆன்மீகம் சார்ந்த அந்த பேச்சு அப்படிங்க இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்ம வீட்டிலேயே ஒரு மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த எனக்கு இப்போ இது இந்த ராகுனுடைய அடிப்படையில் இந்த பேச்சு அப்படிங்கிறது இப்ப எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழ் மக்கள் எந்தெந்த நாட்டில எல்லாம் வாழ்றாங்களோ எல்லா நாட்டிலையும் நன்மணி ஐயான்னு சொன்னா அதை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் நிச்சயமாக அங்க இருக்கிறார்கள். இப்போ இப்போ என்னுடைய செல்போன்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டிலையும் யாராவது ஒருத்தருடைய பேர் வந்து இதுல பதிஞ்சு வச்சிருப்பேன். அந்த இப்ப நாடு இப்ப ஸ்ரீலங்கா அப்படின்னு போட்டோம்னா ஸ்ரீலங்கா நாட்டுல யார் யார் பேரெல்லாம் எனக்கு கனெக்டட்ல இருக்கோ எல்லாமே வரும். இது மாதிரி டென்மார்க் வரும், லண்டன் வரும். அப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு, அவங்க அப்பப்போ போன் பண்ணி பேசுறது, அவங்க ஜூம்ல இது மாதிரி நம்மளை பேச கூப்பிடுறது உலக அளவுல விரிஞ்சிருக்கு. இதை ராகு தான் எனக்கு கொடுத்தது. ஆனா ராகு மோசம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதை பொறுத்தவரை ராகு தான் நல்லதா இருந்தது. இந்த ராகு திசையில் தான் நான் மருத்துவம் கற்றுக்கொண்டேன். இந்த ராகு திசையில் தான் இந்த ஜோதிடம் கற்றுக்கொண்டேன். என்னென்ன நிறைய நிறைய ஒரு ஞானங்களை வெளியில போய் படிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ராகு கொடுத்தது. அப்ப ராகு நல்லதை செஞ்சாலும் விரிவாக செய்யும், பிரம்மாண்டமாக செய்யும். அதனால ராகு இப்ப நம்ம சொன்னதை கண்டு யாரும் பயப்பட வேணாம். ராகு தொடர்பு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இது நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. அந்த ராகுல 8 12 இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் பார்த்துக்கணும். எனக்கு 6 8 12 கிடையாது ராகுல. அப்ப அந்த அடிப்படையில் நாம இந்த ராகுவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்ப ராகுக்குரிய தெய்வம் எது? காளி. நீங்க கோயில்ல போய் காளியினுடைய அந்த உருவத்தை பாருங்க. 32 கை இருக்கும், விரிஞ்சிருக்கும், 32 ஆயிரத்தோட இருந்திருக்கும், பிரம்மாண்டமா அப்படி நிற்கும். காளியினுடைய அந்த சிலையை அப்படி வச்சிருப்பாங்க. காளி, துர்க்கையும் வச்சுக்கலாம், காளி தான் இதுல மெயினா நம்ம வச்சுக்கணும். அதே போல இந்த ராகுக்குரிய தானியம் வந்து உளுந்து. அதே போல அதுக்குரிய உலோகம் வந்து கருங்கல்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த கல். அப்ப இந்த கருங்கல்லே பார்த்தீங்கன்னா பெரிய கல்லா இருந்துச்சுன்னா ராகுவா வரும், சின்ன கல்லா போச்சுன்னா கேதுன்னு வந்துடும். நீங்க கருங்கல்ல வச்சு நம்ம கட்டடம் கட்டுறோம் இல்லையா, இந்த சாதாரண கருங்கல், அந்த கல் வச்சு கட்டடங்க நீங்க பார்த்துருப்பீங்க. பழைய காலத்து கட்டடமா கருங்கல்லே கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ராகுவின் அடிப்படையில் அந்த கட்டடங்கள்லாம் பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும். அந்த கருங்கல்லே கட்டின கட்டடம் அந்த காலத்து இந்த ஒரு பெரிய 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 பழைய காலத்து ஹாஸ்பிட்டல்ஸு, அந்த பழைய காலத்து ஒரு பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல் வச்சு 1.5 அடி அகல 1.25 அடி அகலத்துக்கு அந்த செவுரு இருக்கும். பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி சில பழைய காலத்து சர்ச்சு இதெல்லாமே அந்த அந்த கருங்கல் அதெல்லாமே ராகுவை சேர்ந்தது. ஆனா இந்த காங்கிரீட்டுக்கு போடுவோம் 1.5 ஜல்லி காங்கிரீட்டுக்கு சின்ன சின்ன கல் போடுறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு போயிடும். சரி, கருங்கல். இதே மாதிரி நிறம் என்பது சாம்பல். ராகுவினுடைய நிறம் சாம்பல். நம்ம இருட்டுன்னு நம்ம மகரிஷி சொல்றாரு, இது சாம்பல்னு இதுல சொல்றாங்க ஜோதிடத்துல. இதுக்கு உரிய கல் வந்து கோமேதகம். திசை வந்து தென்மேற்கு திசை என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்த ராகுவை பற்றி பார்த்தோம். இது ராகுவை தெரிஞ்ச உடனே எதையுமே விரிந்து பிரம்மாண்டமாக பெரிதாக செய்யக்கூடியது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ராகு கெட்டு போயிடவே கூடாது. இது கெட்டு போகாம இருக்கணும்னா நாம இன்னைக்கு வந்து அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு ராகு கெட்டு போகாது என்ற ஒரு செய்தியையும் நாம் தெரிந்து கொண்டு இன்றைய இந்த ஜோதிட வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அதனால இது பயமுறுத்துவதற்கோ பயப்படுவதற்கோ அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.